வணக்கம். அரசன் தமிழர் சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து தலைமை ஆசான் திருமலை சக்தி. இன்னைக்கு சிலம்பத்தின் முதல் கால்பாடமான ஒண்டியில் ஏற்றம் இறக்கம் எப்படி செய்யறது, அதுல சுற்றுகளை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல கால்மானம் எப்படி பண்றதுன்னு பாருங்க. உங்க இடது காலை முன்னிறுத்தி வலது காலை பின்னாடி இறக்கி தயார் நிலையில் நில்லுங்க. கையை பின்புறம் கட்டிக்கோங்க, கையை பின்னாடி கட்டிக்கோங்க. உங்க உடம்ப நேரா வைங்க. முன்னங்கால் மடங்கி இருக்கணும், தெளிவா இருந்துக்கோங்க. ஸோ இங்க இருந்து ஏறம், ஒண்டி ஏற்றம். ரைட், வலது காலை ஏற்றி முன்ன வைக்கிறேன் 1, இடது காலை ஏற்றி முன்ன வைக்கிறேன் 2, 3, 4. நான் 4 அடி ஏறி இருக்கிறேன். உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா 8 அடி வரைக்கும் நீங்க ஏறி பழகுங்க. இறக்கம், ஸோ இடது காலம் பின்ன இறக்குறீங்க 1, 2, 3, 4. இந்த மாதிரி இறக்கி பழகுங்க. கம்பு எடுத்துக்கிட்டு வலது காலை இறக்கி நில்லுங்க, தயார் நிலையில நில்லுங்க. வெளிவாரல் சுத்தினீங்க இல்லையா, நாடி அடி வாரல் கீழ்த்தார் அப்படின்னு பல ஊர்ல பல பேர். ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. வலது காலை ஏற்றும் போது வலதுபுறம் வெளிவாரல் எடுக்கணும். இங்க பாருங்க 1, 2, 3, 4. இறக்கம், இறக்கத்தின் போது இடது காலில் இறக்குனீங்கன்னா வலது பக்கம் எடுக்கணும். 1, 2, 3, 4. இது ஒரே ஒரு சுத்து பண்ணி பயிற்சி. அடுத்த அப்கிரேட்ல நீங்க 3 சுத்துக்கு பயிற்சி பண்ணுங்க. பாருங்க, வலதுபுறம் 1, 2, 3. உங்க வலதுபுறம் வெளிவாரல் வரும்போது வலது கால் ஏற்றணும். இப்போ 1, 2, 3. இடதுபுறம் வெளிவாரல் வரும்போது இடது கால் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி பழகி பாருங்க. 3, 1, 2, 3. இறக்கமும் அதே மாதிரி 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. ஏத்த மட்டும் போட்டுங்க. இதே மாதிரி 5 சுத்து நீங்க பழகலாம். ஒற்றை படையில 7 பழகலாம், 11 பழகலாம். இந்த மாதிரி பழகி பாருங்க. அடுத்தது உள்வாரல் சுத்தும் போது வலது காலை ஏற்றும் போது இடதுபுறம் உள்வாரல் வரணும். இங்க பாருங்க 1, 2, 3, 4. இறக்கத்தின் போது எந்த கால் போதோ அதோட சேர்த்து கால் பின்னாடி போகணும், கம்பு பின்னாடி போகணும். 1, 2, 3, 4. மூன்று சுத்துக்களை பயிற்சி பண்ணி பாருங்க. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. இறக்கம் 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. இதுல 5 சுத்து பயிற்சி பண்ணி பாருங்க, 7 பயிற்சி பண்ணி பாருங்க, 11 பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்து அறுப்பு போட்டு பயிற்சி பண்ணணும். நான் முதல்ல அறுப்பு சொல்றேன் பாருங்க. 1 கண்ட அறுப்பு, கழுத்துல இருந்து கழுத்துக்கே வாங்கணும். எதிரியோட கழுத்துல அடிக்கிற கண்ட அறுப்பு, இடுப்பறுப்பு, காலறுப்பு. இது 3ஐயும் பயிற்சி பண்ணி பாருங்க. நான் இடுப்பறுப்பு மாத்திரம் சொல்லிட்டு ஏறுறேன், அதை நீங்க 3லையும் பயிற்சி பண்ணிக்கோங்க.
நிற்கிறீங்க. வலது காலை ஏற்றினா கம்பை வலது பக்கத்துல இருந்து எடுத்து இடுப்பருப்பு 1 2 3 4 இறக்கம் 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்க கழுத்துக்கும் காலுக்கும். அடுத்து மேல் வீச்சு, அரைமேல் வீச்சு. கம்ப தோல்ல இருந்து எடுக்கிறீங்க, எடுத்து எதிரியோட புருவத்தில் அடிக்கிறீங்க. வலது தோல்ல இருந்து எடுத்தா நிக்கிற எதிரிக்கு இடது புருவத்துக்கு அடிக்கணும். புருவத்தில இருந்து கட்டவரல் வரைக்கும் பிளான் பண்ணணும். இடது பக்கத்துல இருந்து எடுத்தா வலது புருவத்துக்கு அடிக்கணும். வலதுல இருந்து எடுத்தா எதிரிக்கு இடது, இடதுல எடுத்தா எதிரிக்கு வலது. ரைட்டுங்களா? பிடிச்சிக்கிட்டீங்களா? நல்லா நில்லுங்க. ஏறி புருவத்துக்கு ஒரு அடி. கம்ப தோலை பிடிக்கிறீங்க, ஏறி புருவத்துக்கு ஒரு அடி. கம்ப தோல்ல பிடிக்கிறீங்க, ஏறி புருவத்துக்கு ஒரு அடி. 4 இறக்கம் 1 2 3 4. இது அரைமேல் வீச்சு. அடுத்து கீழ் வீச்சு பழகி பாருங்க. நிக்கிறீங்க, 1 2 3 4 இறக்கம் 2 3 4. அடுத்து முழுமேல் வீச்சு. கம்பை இங்க வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க, தலைக்கு கட்டுறாப்புல எடுங்க. கட்டி வீச்சு, கட்டி வீச்சு, கட்டி வீச்சு, கட்டி வீச்சு, இறக்கம், கட்டி கட்டி வீச்சு, கட்டி வீச்சு, கட்டி வீச்சு. அடுத்து முழு கீழ்வீச்சு. கம்பை பிடிச்சிக்கோங்க, கட்டுறீங்க கீழ்வீச்சு, கட்டுறீங்க கீழ்வீச்சு, கட்டுறீங்க கீழ்வீச்சு, கட்டுறீங்க கீழ்வீச்சு, இறக்கம். 1 2 3 4. இது படை விரட்டி வீசுங்க. ஒண்டியில ஏத்த இறக்கத்துல படை விரட்டி. இதுல நான் 2 சுத்து சுத்துறேன் பாருங்க. ஒரு அசம்ஷன், எதிரி வந்து உங்க தலைக்கு அடிக்கிறாங்க, அதை மறிச்சு எதிரியோட இடுப்பு அடிக்கிறீங்க. அடிக்கிறான், மறிச்சு எதிரியோட இடுப்பு, அடிச்சு இடுப்பு, அடிச்சு இடுப்பு, இறக்கம், அடிச்சு இடுப்பு, அடிச்சு இடுப்பு, அடிச்சு இடுப்பு, அடிச்சு. மூன்று சுத்தாவும் நீங்க பயன்படுத்தலாம். எதிரியோட 2 பொட்டு, 1 2 3, 1 2 3, இப்படி நீங்க பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்து ஒண்டி ஏற்ற இறக்கத்துல பகுல். பகுல் எப்படி எடுக்கிறது? பகுலுங்கிறது படை விரட்டில இப்படி கட்டி உள்ள வாங்கினீங்க, எதிரி ஒருவேளை உள்ள சூழ்ந்துட்டான், உள்ள வந்துட்டான் அப்படின்னு போது பகுல் அப்படி எடுத்து எதிரிக்கு ஒரு அடி. இடது பகுல் போடும்போது கையை மாத்திட்டு அப்படி எடுத்து ஒரு அடி, அப்படி எடுத்து ஒரு அடி. 4 இறக்கம், வலது பகுல் எடுத்து ஒரு அடி, கட்டி ஒரு அடி, கட்டி ஒரு அடி, கட்டி ஒரு அடி. இது மாதிரி இன்னும் நிறைய அடிகள் இருக்கு. அது அட்வான்ஸ்டா ஒரு லெசன்ல நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒண்டி பாடங்களை ஒவ்வொன்றா பயிற்சி பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.